கர்த்தர் சொல்கிறார், அந்த சிந்தை என்னவா மரணத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளை விட்டுருமா. மாமிச சிந்தை மரணம் என்று சொல்கிறது. அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த நாட்களில் மாம்ச சிந்தை வர்றதுக்கு முதலாவது காரணம் மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள். மாமிசம் என்ன சொல்றதோ அதை கேட்டு அதன் விருப்பப்படி செய்து அந்த இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு அந்த மாம்ச சிந்தை அதிகமாய் போராடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பவுல் 7வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, பாவம் எனக்குள்ள இருக்கிறது, அந்த பாவமே எனக்குள்ள இருந்து கிரியேட் செய்கிறது, நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த பாவம் எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது என்று பாவத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அதுல அந்த வசனம் இருக்குது. மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அவரு தேவனுக்கு ஊழியம் செஞ்சு இங்கேயும் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ரோமர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கல, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும், மாம்ச சிந்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம மாம்ச சிந்தை எதனால வருதுன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறதுனால மாம்ச சிந்தை வருகிறது. அதை நம்மளாவது மாற்ற வேண்டும். பவுல் ஐயா என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின்படியே போராடிட்டு இருந்தா அவர் சொல்றாரு, மாம்சத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த பவுல் ஐயா சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருத்தரால சும்மா சொல்ல முடியாது. இந்த பூமியில வாழ்கிற நாம ஊழிய செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, வேதத்தை கரைச்சு குடித்தவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நீங்க என்ன வேணாலும் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாம்ச சிந்தை உங்களிடத்தில் போராடும் என்றால் உங்களை மரணத்துக்குள் அது கொண்டு போய் விடும். ஒருவேளை இப்ப போராட்டம் அப்படியே இருந்துட்டு அதை நீங்கள் மேற்கொள்ளாத பட்சத்துல ஒரு நாள் அது உங்களை பாவத்துக்குள் விழ வைத்து நரகத்துக்கு கொண்டு போய்விடும் என்றுதான். மரணங்கிறது நரகத்தை தான் குறிக்குது.